வணக்கம் தயாளன் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? முடிஞ்சது, ஒரு ஆராய்ச்சி முடிஞ்சது ஆ வெற்றிகரமாக. பார்த்தேன் பார்த்தேன்யா. பார்த்தேங்கய்யா. எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். இனி நான் இந்த மருத்துவத்தை முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதுதான். சரி சரிங்க. அவ்வளவுதான், நம்ம அறிவியலுக்கு போயிட வேண்டியதுதான். அதாவது இயற்கை எப்பவுமே ஒரு அறிவியல்ல வந்து ஒரு ஒரு இந்த சோறு வந்துச்சுன்னா இன்னொரு அறிவியலுக்கு போயிடும். அதான் இயற்கை. நாம ஆமாங்க. நீ இதைத்தான் நீ கொண்டுட்டு போகணும். நீ மருத்துவத்தை முற்றுப்புள்ளி யாரை சொல்லி கொடுக்கட்டும். அவ்வளவுதான். சரி சரி. அவ்வளவுதான் என்னுடைய ஏன்னா வெங்கடேஸ்வருடைய கொள்கையை முடிஞ்ச அளவு கொண்டு போயாச்சு. ஆற்றல் பற்றாக்குறை அதை தீர்க்கறதா நம்ம வேலை. இது வந்து இயற்கையாகவே அது வந்துருச்சு. சரிங்க. அது அந்த நியூட்ரான் இந்த கொள்கையில தான் வருது. அதனால இதை எடுத்து மாணவர்களா யாராவது இன்னும் பிறர் சொல்லி தரணும். நான் அதிகமா எப்படி இருந்தாலும் யூரோப்பியாவில் தான், ஐரோப்பால தான் அது வந்து பண்ணணும். அதுக்கு வேலையை தொடங்கியாச்சு. சரிங்க. வேலையெல்லாம் நிறுத்திட்டு இதை செய்ய சொல்லிட்டேன், பொண்ணுகிட்ட இயல்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்க. ஆமா, இரவு அது இன்னும் 24 மணி நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும். அது 24 மணி நேரம் இல்லை, அது 100 ஆண்டானால் சரிங்க. சாகக்கூடாது. சரிங்க. ஆனா இது வரை கிராஃபைட் தான் நீங்க. இது வந்து கிராஃபைட்டுங்கிற வைரம் ஜிங்க்குக்கு பயங்கரமான தொடர்பு இருக்கு. தண்ணியே தேவையில்லை, சரி இது சரி. தண்ணி இல்லாம எரியுது. புரியுதா? தண்ணியே இல்லை, தண்ணிங்கிற பேச்சு கிடையாது. ஆமாங்க. அது அந்த 3 பேட்டரி கிராஃபைட் பேட்டரி வச்சிருக்கீங்க. ரெண்டு ரெண்டு அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லு ரெண்டு செல்லு தான். ரெண்டு, அதாவது சாம்பிளுக்காக செஞ்சிருக்குது, புரோட்டோடைப் சாம்பிளுக்காக செஞ்சிருக்கேன். அது வந்து சரி சரி. ரெண்டு கிராஃபைட் ராடு, ரெண்டு சிலிண்டர் ராடு, அவ்வளவுதான். சரி நெகட்டிவ்க்கு வந்து ரெண்டு கிராஃபைட் ராடு, அது வந்து பென்சில் ராடு கூட வச்சுக்கலாம். ரூல் பென்சில் சரி. இருக்கு இல்லையா, அது வச்சுக்கலாம். ஆமாங்க. பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெட் செல் பேட்டரியில இருந்து மேல இருக்கிற கவரை மட்டும் கட்டிடுறேன், அவ்வளவுதான். ஆமாங்க. மேல இருக்கிற கவர் பார்த்தா டின் ஷீட், அது வந்து டின்னா இருக்கும், காந்தத்துல ஒட்டும். அதை கழட்டிட்டோம்னா சரி உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஜிங்க் குழாய் இருக்கும். அந்த ஜிங்க் குழாய்க்குள்ள தான் அந்த கிராஃபைட் பவுடர், அப்புறம் வந்து கிராஃபைட் பவுடர், அமோனியம் குளோரைடு, மேங்கனீஸு, ஜிங்க் பேஸ்ட்லாம் கலந்துருப்பான். அதுதான் பயங்கரம். அது வந்து செத்து போனது, அதுவும் நானோ பார்ட்டிகல் மாதிரி இருக்கும், ஆட்டோ பார்ட்டிகல் மாதிரி. அதாவது செத்து போய் இத்து போய் எதற்கும் பயன்படாத நிலையில் பார்த்தீங்கன்னா அது குவாண்டம் ஸ்டேட்ல தூங்கிட்டு இருக்கும். ஆனால் அது ஆமாங்க. அது நியூட்ரான் வந்து அது வைப்ரேட் ஆயிட்டு, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். அது வந்து யாருக்குமே தெரியாது. அது உள்ள நடக்கிறது வந்து இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாது. சரி சரி. வெள்ளைக்காரனுக்கும் தெரியாது, நியூட்டனுக்கும் தெரியாது, ஐன்ஸ்டீனுக்கும் தெரியாது, இப்ப யாருக்கும் தெரியாது. இப்ப நிரூபிக்கிறோம் இதை வந்து வந்து இயற்கை, இது வந்து இதுதான் இயற்கையினுடைய தன்மை. இதுல இருந்து இயற்கை தன்மைக்கு இப்ப வந்து எது முடியலையோ அது இயற்கைக்கு எதிரானது, எது முடியுமோ அது இயற்கைக்கானது. ம். இப்ப ஆமாங்க. நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க இதை பத்தி வேற வேற எதாவது கேள்வி கேட்கலாம். ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். நீ படிச்சு தெரிஞ்சுக்க ஆமாங்க. வேண்டியதுதான். ஏதாவது தேவைப்பட்ட நீங்க சந்தேகம் கேட்கல, இல்லைன்னா அவ்வளவுதான். எனக்கு அந்த சரி சரி. அதான் இப்ப நான் வந்து தொடர் வகுப்பு போடுறேன். அந்த 2வது பாடம் 5வது போயிட்டு இருக்கேன். அடுத்தது இன்னைக்கு 6வது போவேன். இப்படியே ஏற்கனவே இப்ப சரி என்ன, இன்னும் நான் வந்து இந்த இனி இதை அடுத்த ஆண்டு எப்படி இருந்தாலும் உணவில்லாமல் வாழும் கலையை வந்து அங்க நிரூபிச்சிடுவேன். அதை தானே என்னோட பொண்ணுடைய இலக்கு, அதை நிரூபிப்பேன். அதுக்குள்ள இந்த இன்னைக்கு இது 1 நாள்ல இங்கிலாந்து போய் பேடன்ட் நேரடியாக செஞ்சு காட்டு, உடனடியே பேடன்ட் வாங்கி ஆகணும். வாங்கினோம்னா உடனடியே அது வந்து செய்ய சொல்றோம்னா, இது இந்த போரை வந்து ஒழிக்கணும்னா இந்த மாதிரி ஆற்றல் வந்தாகணும். போரை ஒழிச்சு ஆகணும், போரை ஒழிக்கணும். ஆமாங்க. ஆமா ஒழிச்சாங்க. போரை மக்கள் ஒழிக்கணும். ரொம்ப அந்த போர் வந்து சிரமப்படுறாங்க. ரொம்ப மோசம். இது வந்து ஆற்றல், இது வந்து பாத்தீங்கன்னா வற்றாத ஆற்றல். இது வந்து ஏழை மக்களுக்கு வந்து 10 ரூபா 5 ரூபாய் கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஆமாங்க. நீ 10 ரூபாய்க்கு வாங்கிக்க, 100 வருஷத்துக்கு வேலை செய்யும், அவ்வளவுதான். அவனுக்கு தொழில்நுட்பத்தையும் சொல்லி கொடுத்துடணும். சரி சரி. நீங்களே செய்யலாம். 2 பேட்டரி இருந்தா போதும், அவ்வளவுதான். ரெண்டு பேட்டரி, பழைய சரி. பேட்டரி, புது பேட்டரி, எதை அது உடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. உடைச்சிட்டா எதுவும் வேலை செய்யாது, உடைச்சிட்டா. முடிஞ்சுச்சு அது அவ்வளோ. ஆனால் வேலை செய்யும். இங்கதான் வந்து அது உடைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு. மேல கேப்ப கழட்டுறீங்க, கீழே எல்லாம் அது வந்து உடைச்சிட்டாவே சேர்த்து கொலை செஞ்ச மாதிரி தான். கொலை செஞ்சுட்டு உயிரோடு, இது எப்படின்னா கொலை செஞ்சுட்டு அவனை உயிர்ப்பிக்கிறது தான் என்னது. சரி சரிங்க. இறந்த அப்ப மனிதனை அது புதுப்பிக்கிறது. கொலை செஞ்சவனே, அதாவது டெட் செல் பேட்டரினா அது போய் டெட் செல் பேட்டரி நீ குப்பையில போட்டாச்சு. நான் டெட் செல் பேட்டரி என்ன பண்றேன், அது மீண்டும் கொலை செய்யறேன். அதை உடச்சி எடுத்துறேன், உடச்சி பிரிச்சு மேய்ஞ்சி தனித்தனியா பிரிச்சிடுறேன். எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற அந்த உயிரை மட்டும் எடுத்துக்கிறேன். உயிர் எப்பயுமே சாகாது. அந்த உயிருங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது.
நியூட்ரான்ங்கிறது ஒரு ஃபோட்டான் தான் அந்த உயிர். அது வந்து அதுக்கு பாதுகாக்கப்படுகிறது. எதனால? இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்கிற இந்த 3 வகையான சக்தியினால் இந்த ஃபோட்டான் உள்ள மறைஞ்சு இருக்குது. ஆனால் இந்த முண்டங்களுக்கு என்ன தெரியலன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து இந்த இந்த உள்ளே இருக்கிற அத வந்து அறுவடை பண்ண தெரியல. அது இயற்கையினுடைய கேவல நிலை. இயற்கையில வந்து 2 நிலை இருக்கும். இயற்கையில கேவல நிலை இருக்கும். இயற்கையில வந்து மேன்மை நிலை இருக்கும். அப்ப அந்த மேன்மை நிலையில தான் நான் இத ஆராய்ச்சி பண்றேன். இதுக்கெல்லாம் வெங்கடேசன் தான் காரணம். அப்போ இந்த நியூட்ரான், நியூட்ரோனா தான் நம்ம உடம்புலயும் பாயுது. செத்து போன உடல், சாகாத உடல், எல்லா உடலையும் இந்த நியூட்ரான் உள்ள பூந்துட்டு இருக்கும். அந்த உயிரோட இருந்தா பேசும். ஏதாவது தாவரமா இருந்தா ஏதாவது கருத்துக்கள் பரிமாறிக்கும். இதெல்லாம் பண்ணும். இந்த மற்றபடி இந்த அதாவது உயிரற்ற கல்லு மண்ணெல்லாம் இருந்து என்ன பார்த்தீங்கன்னா அது வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்ப நான் பேசுறேன், அது பேசல, அவ்வளவுதான். அது நான் பேசுறேன், அது பேசல. அது தாவரம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆமாங்க. அந்த மொழி நமக்கு புரியாது. நமக்கு அந்த மொழி புரியல. அந்த மொழி அது தாவரம் இன்னொரு தாவரத்தை பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆமாங்க. அது கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு பறவை இன்னொரு பறவை கூட பேசிக்கிட்டு ஒண்ணும் இல்ல. ஒரு பறவைக்கு ஒரு விலங்குக்கு ஆபத்து வந்துச்சுன்னு ஒரு விலங்கு காட்டுக்குள்ளே எத்தனையோ நம்மளுக்கு நடக்கும். ஏதாவது ஒரு தீவிரமா ஒரு கலவரம் கூட ஏதாவது ஒரு குருவி சத்தம் போடுச்சு அங்க இருக்கிற விலங்குகள்லாம் புரிஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிடும். ஆமாங்க. இதெல்லாம் இந்த குரங்கு இந்த விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து வருதுன்னு எச்சரிக்கை கொடுக்கும். அதை பார்த்துக்கிட்டு மற்ற பறவைகள் உஷாராயிக்கும். இதெல்லாம் அதுகளுக்குள்ள கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அதே மாதிரி தான் நம்ம வந்து நேரடியா பேசுறோம். இது வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பழைய அது அறிவியல், அது முட்டாள்கள் கொள்கை. அது அப்படித்தான் இயற்கையே வந்து அதை கேவலப்படுத்தி தான் வச்சிருக்கோம். அவன் அதனாலதான் இந்த உலகம் வந்து அமைதியின்மை காரணமே இந்த ஆடம்பர அது வெளி தோற்றத்தை வைத்துக் கொண்டு ஆடுறான் பாருங்க இந்த பொருள் முதல்வாதிகள். இந்த பொருளை மட்டும் பேசிட்டு அறம் பொருள் இன்பம் வீடு நாளும் பேசாதவங்க தான் இந்த மேற்குலகவாதிகள். அது இயற்கையா உண்டாக்கப்பட்டதுதான். அதாவது மேற்கு நாடு கிழக்கு நாடுங்கிறது இயற்கையால உண்டாக்கப்பட்டதுதான். மேற்கு நாடெல்லாம் கீழ்நிலை எண்ணமுடையவங்கன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம அவனுக்கு வந்து இந்த எனர்ஜி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுல வந்து கிராஃபைட் வந்து ரொம்ப முக்கியமானது. கிராஃபைட்டுங்கிறது ஒரு வைரம். கிராஃபைட்னு சொல்றமே அது வைரம். கிராஃபைட் நீங்க அறுக்க முடியாது. நீங்க நான் நேற்று அறுத்து பார்த்தேன், அறுக்கவே முடியல. 10,000 ஆர்பிஎம் இருக்கிற அப்ப கடைசியில ஒர்க் ஷாப்ல போய் கேட்டேன், இது அறுக்கவே முடியாதுங்க, இது வைரம் அப்படின்ட்டாங்க. வைரத்துக்கு இணையான வைரம் தான் இது. வைரத்தினுடைய இன்னொரு பகுதி. இது பாத்தீங்கன்னா அருகோண வடிவத்தில் இருக்கும், தேன்கூடு மாதிரி. ஒன்றும் பண்ணவே முடியாது, இது பாதுகாக்கப்பட்டது. அப்ப இந்த வைரத்துக்கும் இந்த இந்த கிராஃபைட் என்கிற டைமண்டுக்கும் மேலுக்கு இந்த ஜிங்க் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஜிங்க் குழாய், அந்த ஜிங்க்குக்கு ரெண்டும் ஜம்ப் ஆகி போகுது. இதுல இருக்கிற எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி உள்ள பூந்துருது. நம்பவே முடியாது உங்களால. என்னது ஜம்ப் ஆகி உள்ள போயிரு. இதெல்லாம் பிசிக்ஸ்ல நாம வந்து பார்த்தேன். பிசிக்ஸ்ல வந்து ஜம்ப் ஆகி போறதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்ப 2025ல இல்ல கண்ணுக்கு தெரிகிற பொருள் மூலமாக கூட எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி அந்த பக்கம் போகும் அப்படின்னு நோபல் பரிசு வாங்கினாங்க. இதுல நடக்குது. இது இல்லைன்னா பாருங்க, இப்ப வந்து கிராஃபைட்டுங்கிறது அது மின்சாரத்தை பெரும்பாலும் அது கடத்தாது. புரியுதா? ஆனா கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தும், சில இடத்துல கடத்தும். பெரும்பாலும் அது ஒரு வைரம் மாதிரி தான். வைரம் மாதிரி தான். கிராஃபைட் வந்து சில இடத்துல தான் கடத்துமே தவிர அதுக்கப்புறம் கிராஃபைட்டை வச்சு நீங்க வந்து இப்ப ஒயரிங்ல செம்பு கம்பி தான் நடக்குது. ஒயரிங் அலுமினியமா இருக்கணும், செம்பு கம்பி தான். யாரும் கிராஃபைட் அதுல வர்றதில்லை. புரியுதா? ஏன்னா அது வளைக்க முடியாது, நீட்ட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. வைரம் மாதிரி. அதாவது வைரத்தை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. வைரத்தை நீங்க காதுல போட்டுக்கலாம், அப்புறம் கடுக்கனா போட்டுக்கலாம், வைரக்கடை வச்சுக்கலாம். அதை போய் கம்பி மாதிரி நீட்ட முடியுமா? அது வராது. ஆகையினாலதான் ஆனா ஒண்ணு இந்த விஷயத்துல இந்த கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ள இந்த கெமிக்கல் நானோ கெமிக்கல் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா அமோனியாங்கிறத உள்ள கலக்கியிருப்பாங்க, அமோனியம் குளோரைடு கலக்கியிருப்பாங்க. அப்புறம் மேங்கனீஸுங்கிறத ஒரு கெமிக்கல் கலங்கி அதுல வந்து கலக்கியிருப்பாங்க. அப்புறம் ஜிங்க் பேஸ்ட் அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்தது தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ள எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா துடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னது நம்ம உடம்புல துடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, ஆட்டம்னு சொல்றோம் இல்லையா. கடவுள் நடனம் ஆடுகிறாருன்னு சொல்றோம், அதுதான் அது. கடவுள் நடனம் ஆடுகிறான்னு சொல்றான் பாரு, அது ஒண்ணும் இல்ல.
அந்த அணுக்கள் அதிர்ந்து ம். கொண்டே இருக்கின்றன. அப்படி அந்த அணுக்கள் அதிர்கிறத வந்து இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிங்க் இருக்கு இல்லையா? அந்த ஜிங்க் குழாயும் ஆம். அது அதுல பார்த்தீங்கன்னா, காந்தத்த கடத்தாததா இருக்கணும். அங்க தான் ஆச்சரியமா இருக்கு. காந்தத்தை கடத்தாத அ அது பேரு டயாமேக்னடிசமா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிங்க் தகடு வந்து காந்தத்துல ஒட்டாது. ஆனா மின்சாரத்த கடத்தும். சரிங்க. அதே மாரி அந்த கிராஃபைட் ராட் இருக்குது இல்லைங்களா? காந்தத்துல ஒட்டாது. ஆனா மின்சாரத்த ஆமா. கடத்தும். சரிங்க. இந்த பண்பு இதுல இந்த இந்த பண்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இந்த கெமிக்கல் உள்ள கலக்குறான் பாரு கெமிக்கல், அதெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்குது. சாகல. அது வந்து கடைசி ஸ்டேஜ்ல துடிச்சிட்டு இருக்காங்க. அது ஃபைனல் ஸ்டேஜ்ம்பாங்க. அதாவது டினி பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டினி பார்ட்டிகள்னாவ ரொம்ப குறைந்த பார்ட்டிகள் அல்லது வந்து என்ன அழிஞ்சாலுமே அந்த உயிர் அழியாதுங்கிற மாரி இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அழியாது. அந்த வைப்ரேட்டர் அடிச்சு வெளிய கொண்டு வருது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள உறிஞ்சிக்குது. எது? இந்த ஜிங்க் உறிஞ்சு அ உடனே கிராஃபைட்டுக்கு கடத்துது. கிராஃபைட் கடத்தி அது என்ன பண்ணுதுன்னா, நேரா வர்றத வந்து வட்டமா மாத்தி விட்டுருது இந்த கிராஃபைட். உள்ள இருந்து நேரா சரிங்க. வருது. அந்த ஃபோட்டான் வெளிய ரிலீஸ் ஆயி வருது. ரிலீஸ் ஆயி வர்றப்போ, ஃபோட்டான் வந்து ஃபோட்டான்ங்கிறது ஒளி. அது வந்து அதுக்கு வந்து பாசம், பற்று, பிளஸ், மைனஸ் எதுவுமே கிடையாது. அது எதுக்குள்ள வேணாலும் பூந்து வரும். எதுக்குள்ள வேணாலும் பூந்து வரும். பூந்து வரும். வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர், 4,00,000 கிலோமீட்டர், 10,00,000 இந்த மெட்டல உடைக்கணும்னா, இந்த மெட்டல உடைச்சிட்டு வரணும்னா, அது எத்தன லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல கிளம்பி வரணும்னு வருமா? அந்த வேகத்துல கிளம்பி, அந்த ம் அந்த ஜிங்க உடைச்சுக்கிட்டு, கண்ணுக்கு தெரியாது. எப்படி கண்ணாடி வழியாக ஒளி பாயுதா இல்லையா? கண்ணாடி வந்து இன்னைக்கு கண்ணாடி வழியா நீங்க பூந்து நீங்க போக முடியாது. கண்ணாடி வழியாக நீங்க பூந்து போக முடியாது. ஆனா ஒளி பூந்துட்டு போகுதே இல்லையா? ஆமாங்க. விழிப்புணர்வு ஆ போது சொன்னாங்க. ஆமாமா. நீங்க கை தொட்டாவே கண்ணாடி வழியா காத்தும் போகாது. உள்ள இருந்து அது இன்சுலேட்டர் மாரி கடுமையான ஆமா. வெப்பத்தையும் தாங்கும், கடுமையான குளிர்ச்சியும் குடுக்கும். அதே மாரி தான் இந்த மெட்டல்ல பூந்து வெளிய போகணும்னா, என்ன ஸ்பீடுல அந்த அந்த ஃபோட்டான் வெளிய வரணும்னு பாருங்க. அது வெளிய வந்து ஆமா. கடைசியில அதுல குடுத்துருது. எதுல குடுத்துருது? ஆ லிங்க் குடுத்துருது. எதுல லிங்க் குடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராஃபைட் ராட் இருக்குல்ல லிங்க்ல குடுத்துருது. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் மைனஸ் சேர்த்தி விடுறோம் இதுல. பிளஸ் மைனஸ் சேர்த்து ஒட்ட வச்சுர்றேன். சேர்த்து விட்டுரும். இது உலகத்திலே இல்லாத அதிசயம். உலகத்துல இல்லாத அதிசயம் இல்ல. இதுதான் இயற்கை. இதுதான் இயற்கை. இது சேர்ந்தே இருப்பது. அது பிளஸ் ஆணும் பெண்ணும் சேர்ந்தே இருப்பது. ஆணும் பெண்ணும் தேர்ந்தெடுப்பது. ஆ இருமை தன்மை சேர்ந்து இருக்கிறதா. அது இது புதுசெல்லாம் கிடையாது. இதுதான் இயற்கை தன்மை. இது போய் இப்ப இருக்கிற இவன் படிக்கிற பாடத்திட்டத்துக்கு பாருங்க இந்த ஐரோப்பிய பாடத்திட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐரோப்பிய பாடத்திட்டம் என்பது வந்து இயற்கைக்கு ஐரோப்பிய பாடத்திட்டம் இயற்கைக்கு எதிரானது. ஆமாங்க. அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண நாம ஒண்ணு இது வந்து இயற்கை இதுதான் இயற்கை. இயற்கையில வந்து வந்து எப்படி தெரியுமா? இயற்கையில வந்து அது சேர்ந்தும் இருக்கும், அது சேராம இருக்கும், ஒண்ணா இருக்கும், பிரிஞ்சும் இருக்கும், அது கூட்டலாம் இருக்கும், அது கழித்தலாம் இருக்கும், அது பூஜ்ஜியமாகவும் இருக்கும், அது புள்ளியாகவும் இருக்கும், அது பால்நிலையாக மாறும். ஆமாங்க. எப்படி வேணாலும் மாறுறதுதான் இயற்கை. எப்படி வேணாலும் மாறுறதுதான் இயற்கை. இவன் கணக்கு போட்டு காயத்துல கணக்கு போட்டு நோபல் பரிசு வாங்குறவன் தான் இந்த இவனுங்கெல்லாம். யாரு? காயத்துல கணக்கு போட்டு எதையும் செஞ்சு காட்டாம மக்களுக்கு நன்மையே தராத விஞ்ஞானி கண்டுபிடிப்பு தான் இந்த ஆ? விஞ்ஞானி விஞ்ஞானிகள் சொல்லிக்கிறவங்க அந்த மாரி செய்றாங்க. ஆ இப்ப நாம என்ன பண்றோம்? மெஞ்ஞானத்தை கையில எடுத்துக்கிறோம். மெஞ்ஞானத்தையும் ஆமாங்க. நாம என்ன பண்றோம்? விஞ்ஞானத்தையும் கையில எடுத்து மக்களுக்கு குடுக்குறோம். அதுதான் நம்ம ஜெயிக்கிறோம். அதனாலதான் இயற்கை நம்ம பக்கம் தான். ஆமாங்க. இது வந்து 15 நாள் இது வந்து ஏற்கனவே கண்ணம்மா பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அது வந்து மின்கன் தானாக மின்சார அந்த கண்ணம்மா பேட்டரி. கண்ணம்மா பேட்டரி நீங்க ஆமாங்க. செஞ்சிருக்கீங்களா? அதுதான் அது. சரிங்க. அது நீ கனெக்ஷன் குடுத்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் வரும். எத்தன குடுக்குறேன்னு பாருங்க. 1 வச்சா எத்தன செஞ்சு பார்த்தீங்களா என்னமோ எனக்கு தெரியல. செஞ்சிருந்தா நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க. இல்லைங்க செஞ்சிருக்கேன்யா அது நான். எத்தன வச்சீங்க அதுல? 6 5 எத்தன வச்சீங்க? 6 பாட்டிலா என்னமோ சொன்னீங்களா இல்லையா? ஆ 6 பாட்டிலுங்க. 6 கனெக்ஷன் குடுத்தீங்களா? ஆமாங்கய்யா. எத்தன வோல்ட் வந்தது? அது வோல்ட் செக் பண்ணலையா அது. அ அது கனெக்ஷன் பண்ணி லைட் குடுத்தோங்கய்யா. கொஞ்சம் அது எரிஞ்சதுய்யா. நானும் ஆ என் ஃப்ரெண்ட் ஒருத்தரும். அப்புறம்? அந்த எல்இடி எரிஞ்சதுய்யா. மறுபடியும் ஒரு 5 அந்த எல்இடி 1/2 மணி நேரம் எரியும். அப்புறம் குறைஞ்சிரும். மறுபடியும் வந்து கனெக்ஷன் குடுத்தா ம். எரியும். ஏன் அதெல்லாம் செய்யல? ஒழுங்கா செய்யல. அது பிளிங்க் ஆயி எரிஞ்சதுய்யா. பரவால்ல. ஏன் அத பத்தி வீடியோ இல்ல, பாடம் இல்ல, அத பத்தி எந்த கருத்தும் இல்ல. எதுவுமே நீங்க செய்யறது இல்லையே. நீங்க நீங்க சிஸ்டமேட்டிக்கா இல்லையா அது எதுவும் வர்றது
செஞ்சேன் நான். செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்த்தா அது ஏன் வீடியோ போடல? அந்த டைமிங்ல எடுக்கலையா கொஞ்சம். அதுதான். நான் மறுபடியும் இப்ப கூட செய்யறேன். செஞ்சுட்டு கூட உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஏன்னா எல்லாமே இப்படித்தான் பாரு. நேத்து ஒரு இன்ஜினியர் வந்து ரொம்ப 6 மாசமா கவனிச்சுட்டு இன்ஜினியரே வாலண்டியர் கிட்ட பேசினாரு. அதை வீடியோ எல்லாம் போட்ட பாத்தீங்களா பேசுறதெல்லாம்? போட்டு பார்த்தேங்க அது. ஒரு இன்ஜினியர், அவர் ஏதோ ப்ரொஃபசர், ஏதோ ஒரு கல்லூரியில் ப்ரொஃபசர், எங்கேயோ அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷமா. மூர்த்திங்கிறவர் தானுங்க. ஆமா ஆமா, அவர் ஏதோ கவனிச்சுட்டே இருந்து கடைசியில அந்த அவர் வீடியோ கிராஸ் பண்ணி உள்ள வந்தார். சில கேள்வி எனக்கு சில நேரத்துல எரிச்சலா இருந்தது. என்னடா என்னமோ கேள்வி கேட்கிறாருன்னு. நான் வந்து ஆம்பியர் அதிகப்படுத்துறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவரு ஒரு லைட் எரிச்சு காட்டுங்க. லைட்டு ஏற்கனவே எரிச்சாச்சு. நம்ம பவர்ஃபுல் லைட் எரிக்கிறது நான் ரிசர்ச் பண்ணுகின்ற பொழுது அவர் ஏதோ உள்ள வந்தாரு. அப்புறம் கடைசியில் இது குவாண்டம் நியூட்டனை பத்தி ஆராய்ச்சி பண்றது, நீ ஏன் சம்மந்தம் எல்லாம் உள்ள வர்ற அப்படின்னு கொஞ்சம் பேசினேன். அப்புறம் கடைசியில் அவர் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டாரு. உள்ள வந்துட்டு அப்புறம் தான் சொன்னாரு, ஆமாமாயா, இது கிளாசிக்கல் கிடையாதுயா, கிளாசிக்கல் முட்டாள்கள் கொள்கை. இது வந்து இது குவாண்டம் கொள்கையை, இயற்கையினுடைய கொள்கை. இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெட்டல்கள்ல பயன்படுது, இந்த ஆராய்ச்சி பண்றேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு எல்இடி எரிச்சு காட்டுங்கனாரு. அப்புறம் நேத்து தான் என்ன பண்ணேன்னா, கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா பாட்டையே கலப்புது. அப்படியே போட்டு விட்டேன் நான். நேத்து தான் என்ன பண்ணேன், இந்த ஏம்பேர் அதிகமா வந்தோடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன ஏம்பேர் அதிகமா வரும் நம்பிக்கை வந்துருச்சு. அதாவது ஒண்ணுமே பண்ணலீங்க, ஒண்ணுமே பண்ணல. சும்மா அந்த பழைய ஜிங்கு சரி தகடு எடுத்து வச்சேன், தண்ணிக்குள்ள வச்சேன். வச்சுட்டு 2 கிராஃபைட் வச்சு பார்த்தேன், 0 காட்டுச்சு. ஒரு கிராஃபைட் ராடு வந்து ஜிங்க் தகடு வச்சுட்டு, இன்னொரு கிராஃபைட் பக்கத்தால் இருக்க தண்ணியில வச்சு 1000 மில்லி அவுட் காட்டுச்சு. என்னடா சரி. சம்பந்தமே இல்லாம காட்டுதுன்னு பயந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீ ஒரு தகரம், அதாவது ஒரு ஜிங்க் தகரம். இங்க கலாய் தகரம் இருக்கு இல்லையா, அதுமே அது கலாய் தகரம் ஜிங்க் தகரம் ரெண்டும் ஒண்ணுதான். கலாய் தகரம் வெறும் இல்ல, உள்ள வந்து இரும்பு இருக்கும். அது மேல இந்த கலாய்ங்கிறது இந்த ஜிங்க பூசி இருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப நாள் ஆகும், துருப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உண்மையாலுமே உண்மையாலுமே ஜிங்க் சீட்டா இருந்தா 1,00,000 ஆண்டானாலும் துருப்பிடிக்காது. புரியுதுங்களா? ஆமாங்க. அந்த ஜிங்க் சீட்ல நீங்க ஒண்ணு வேண்டாம். அந்த ஜிங்க் சீட் இத்தனோண்டு எடுத்து நீங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு நீங்க செம்பு கம்பி அலுமினியம் வச்சு பாருங்க, மின்சாரத்தை கடத்தாது. சரி சரிங்க. ஏன் அது? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நீங்க வச்சு பாருங்க, மின்சாரத்தை ஆமா. கடத்தாது. ஏன்னா அது வந்து என்ன, அது தண்ணிக்குள்ள வச்சு பாருங்க, அது மின்சாரத்தை கடத்தும். சரி சரிங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் தேட்டர்ல ஒரு 8 காசு, 1 ரூபா காசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். 1 ரூபா காசு இருக்கு இல்லையா, அது சரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். சும்மா ஒரு சின்ன பிளாஸ்டிக், சும்மா ஒரு வட்டமான பிளாஸ்டிக், ஒரு 6 சென்டிமீட்டர் உள்ளங்க அளவு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் தேட்டர் எடுத்துக்கங்க. அது வந்து 1 ரூபா காசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்குங்க. அந்த தகர தூக்கி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு செம்பு கம்பி மல்டிமீட்டர் வச்சிருக்கு இல்லையா, வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 காட்டும். அதே ஒரு கம்பியை வந்து அலுமினி கம்பியை மேல வச்சுட்டு பக்கத்தால நீங்க தண்ணியில வைங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லி வோல்ட் 700 மில்லி வோல்ட் காட்டும். சரி சரி. இது வந்து வித்தியாசமா நடந்துக்குது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்ல இது குவாண்டம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். இது வந்து கிளாசிக்கல் கிடையாது, பழைய விஞ்ஞானம் கிடையாது. நீங்க பொதுவாக நீ என்ன பண்ணீங்கன்னா, அதே பிளாஸ்டிக் தட்டு ஒரு டிராப் தண்ணி ஊத்திங்க. இப்ப நீங்க கண்ணம்மா பேட்டை சரி. செஞ்சிருக்கீங்க, அதே தான். கண்ணம்மா பேட்டில தண்ணி இருக்குது, ஒரு செம்பு கம்பி வச்சுக்கல இல்லையா? ஆமாங்கய்யா. சிலிக்கன் லைட் எரிஞ்சுதே. இது எத்தனை செஞ்சீங்க? 6 அலுமினியம். செஞ்சீங்களா, 5 செஞ்சீங்களா? 6ங்கய்யா, மொத்தம் 6 பாட்டில். 6 செஞ்சுக்கும் போது லைட் எரிஞ்சுதே இல்லையா? எரிஞ்சதுங்கய்யா. அப்ப மின்சாரம் வந்துருச்சு இல்லையா? ஆமா. அது போதும், மின்சாரம் வந்துருச்சு. அது எல்இடி எரியுதுன்னு சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்இடி எரியுதுன்னா 2.25 வோல்ட் வேணும். என்னது? ஆமாங்கய்யா. 2.25 வோல்ட் இல்லாம எல்இடி எரியாது. என்ன பச்சை வச்சீங்க, என்ன வச்சீங்க, கிரீனா? கிரீன் லைட்டா வச்சீங்க, ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா? இதுதாங்கய்யா, பச்சை தான் வச்சிருந்தோம். சரி சரி, பச்சை இப்ப தான் 2 வாங்கினோம். அதைத்தான் சொல்றேன். அதே தான் இதுலயும் செஞ்சு காட்டுறேன். இப்போ அதே பிளாஸ்டிக் டியூப்ல வச்சிருக்கீங்க, பிளாஸ்டிக் தட் சேம் அதே தான். 0.6 வோல்ட் வரும் இல்லையா? ஆனால் நீங்க அதே ஜிங்க் தகரம் இருக்கு இல்லையா, ஜிங்க் தகரத்தை தண்ணிக்குள்ள மூழ்க வச்சிருங்க. என்னது? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள மூழ்கி வச்சுட்டு அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு பேஸ்மெண்ட், அது ஒரு பிளேட். என்னது? தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு பிளேட்டு. அதுல செம்பு அலுமினி வச்சீங்கன்னா மின்சாரம் கடத்த மாட்டேங்குது. மின்சாரம் கடத்த மாட்டேங்குது. இந்த 2 மேல இருக்கணும். 2 முனையும் எது மேல இருக்கணும்? ஜிங்க் தகடு மேல இருக்கணும். புரியுதா? சரிங்க. ஒரு முனைய ஜிங்க் தகடு வச்சுட்டு இன்னொரு முனையை தூக்கி தண்ணியில வைங்க, உடனே மின்சாரம் வந்துடும். உங்களுக்கு சரி. எதாவது நம்ப முடியுதா உங்களால? அதானுங்க. அது ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இயற்கை தன்மை. இதுதான் இயற்கை தன்மை.
இதைத்தான் நான் நியோடைமம் மேக்னெட் வச்சு பாக்குற பொழுது, நியோடைமம் மேக்னெட் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணும் பொழுது இந்த என்ன காரணத்தினால் எனக்கு நியோடைம்ங்கிறது உலகத்திலே பவர்ஃபுல் மேக்னெட். பவர்ஃபுல் மேக்னெட் அதுக்கு இணையா இன்னது வரை கண்டுபிடிக்க சரிங்க. முடியல. அது வச்சுதான் ட்ரோன் ஓடுது. விண்வெளி தொழில்நுட்பம் போர் நடக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணமா ட்ரோன் தான். ட்ரோன் இல்லைன்னா போகாது. ஆமாங்க. இந்த குண்டு போய் போட்டு வர ம். இந்த நியோடைமம் மேக்னெட் வச்சுதான் மோட்டார் ஓட்டி மிக குறைந்த செலவில் அதிக செலவு உண்டாக்குறது இந்த ட்ரோன் தான். அதனாலதான் ஈரான்காரன் பூத்து அடிக்கிறான். ஈரான்காரன் ஆமாங்க. ஒரு ஒரு ட்ரோன் விட்டானா அது 10 லட்சம் தான். ஆனா அமெரிக்காரன் ஒரு ஏவுகணை விட்டானா அது 50 கோடி. 50 கோடி எங்க 10 லட்சம் எங்க? ஆமாய்யா. அதனால இவன் தப்பிச்சிட்டு இருக்கிறான். முடிஞ்சிருவான். மொத்தத்துல யார் போர் எடுத்தாலும் நாசம் தான். 2 பக்கம் நாசம் தான். அமெரிக்காவுக்கு ஆமா. அமெரிக்காவுக்கு படு பயங்கரமான நட்டம். அமெரிக்கா மாதிரி ஒரு தெல்லவாரி நாடு உலகத்திலே அமெரிக்கா இஸ்ரேலும் இயற்கையால் உண்டாக்கப்பட்டதுதான் இதெல்லாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகத்தை அழிக்காம விடாதுங்க. ஆமாங்க. ரொம்ப பாவம் போட்டு ஈரானை போட்டு அடிச்சு நகட்டிக்கிட்டு இருக்கு. ஈரான் என்னதான் பண்ணுங்க? ஈரான் வந்து அவன் மதவாதிங்க. அவனும் மதவாதியும் ஆமா. உருப்பட மாட்டான். மதவாதியும் உருப்பட மாட்டான். ஆமா. இவன் பொருள் முதல்வாதி இவனும் உருப்பட மாட்டான். ஆமாங்க. மெய்யியல்வாதி தமிழ் மட்டும்தான் மெய்யியலை பத்தி பேசுகிறது. ஆமாய்யா. அதனால 2 பேரும் அழிவாங்க. இது ஏன் அழிவான்னு கேட்டீங்கன்னா, இயற்கையில வந்து எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான். இதுல மதங்கள் அழிஞ்சே போகுங்க. மதங்கள் அழிஞ்சிரும். பொருள் முதல் அழிஞ்சிரும். எல்லாமே அழிஞ்சிரும். அழிஞ்சிட்டு அந்த மைண்டுங்கிற தன்மை இருக்கிறது மட்டும்தான் விண்வெளிக்கு தப்பிச்சு போகும். ஆமாங்க. அதுதான் நீங்க பாடம்படி. அதனாலதான் நான் இவ்வளவு நான் கடுமையா பேசுறது. இது உண்மையை சொல்லி கொடுக்கணும்னா மரியாதை கொடுக்கவனுக்கு மட்டும்தான் சொல்லி தரணுங்கிற இறுதிக்கு நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். புரியுதுங்களா? சரி, சரி. அந்த கல்வி கட்டணம் செலுத்தாதவங்களுக்கு சொல்லியே தரக்கூடாதுங்கிற இயற்கை சட்டம். நன்கொடை சரிங்க. வேறீங்க. நன்கொடை நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேற. சரி, நன்கொடை கொடுக்கலாம், ஒரு 6 மாசம் கொடுப்பாங்க, ஓடிடுவாங்க. அதை நான் பார்த்தாச்சு, நீங்களே சரிங்க. பார்த்துட்டீங்க இல்லையா? ஆமாங்க, ஆமா. நான் கல்வி நானு ரெடி கட்டணம் பண்ணி கட்டிடுறேங்க. அந்த கேட்டிருக்கீங்க. உறுதி. நீங்க ரெடி பண்ணி அந்த உறுதிப்பாடு தான் எனக்கு தேவை. நீங்க கட்டாம இருந்தா கூட பரவாயில்ல. கற்றேன்னு சொல்லு பாருங்க. அதுதான் அடுத்தவனுக்கு போய் சேரும். அதுதான் இல்ல, உறுதியா நான் உங்களுக்கு நான் கட்டுறேங்க. அது. இன்னும் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது மக்களுக்கு நீங்க செய்தி சொல்லணும். புரியுதா? சரிங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பணம் எனக்கு நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? நான் என்ன ராக்கெட் விட போறேன்னா? அல்லது இல்ல. ஏங்க நான் செலவே இல்லாம கண்டுபிடிக்கிறது என்னுடைய கொள்கை இருக்கிறப்போ, நீங்க கொடுக்குற பணம் எனக்கு ரிசர்ச்சுக்கு தான் பயன்படுமே தவிர, அதுல இருந்து ஒரு ம். பைசா நான் செலவு பண்ண மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில என்ற சொந்த காசையவே நான் செலவு பண்ண மாட்டேன். அடுத்தவங்க காசை நான் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. வரலாறு கிடையாது. வரலாறு கிடையாது. நான் அந்த தோட்டம் வாங்குனது கூட அடுத்தவங்க கொடுத்த பணத்தை தான் நான் முதலீடு பண்ணேன். அது வந்து நான் வந்து இந்த பிரான்ஸ் நாட்டு ஒரு பெண்மணிக்கு 2 பேத்துக்கு குணப்படுத்தினேன். அவங்க கொடுத்த $4000, அப்ப 4 லட்சம். அவங்க கொடுக்கல சரி, இந்த சரி. தோட்டத்தை இன்னைக்கு இந்த தோட்டத்தை விலை வருதுங்களா 40 லட்சத்துக்கு போகுது. ஆமாங்க. ஆக அதனாலதான் நான் வந்து நன்கொடைங்கிறது அது கட்டணத்துல வரவே வராதுங்க. அதனாலதான் நான் இந்த கட்டுமை இப்ப நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு ஓடிட்டாங்க. காரணம் நன்கொடை கிடையாதுடா, கட்டணம் கட்டி படுறான்னா அப்ப நீங்க சுயநலவாதிகளாக மாறிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அது இயற்கையினுடைய சாபக்கேடுங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் வந்து கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே. ஆசிரியர் கேட்பதை கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதான் இயற்கை விதி. ஆசிரியர் என்பவன் தகுதியுள்ள மாணவனை தேர்ந்தெடுப்பான். அவ்வளவுதான். சரிங்க. அது வந்து இயற்கையில் இருக்கிறதுங்க. நீங்க வந்து பண்டமாற்று முறை இல்லாமல் ஒரு நன்கொடை கொடுக்கறது வேற. அது வேற. நீங்க எங்கிட்ட 1 லட்சம் நன்கொடை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. 2 லட்சம் நன்கொடை கொடுத்தவங்களா சரி. இருக்காங்க. ஆனா அவங்கள பயிற்சியிலும் இல்ல, அவங்க எதுலயுமே இல்ல. நல்லவர்கள். அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். என்னது? சரிங்க. நல்லவற்று. ஆமா. ஆகையினாலதான் நேத்து நான் சொன்னேன், என் பொண்ணுகிட்ட சொன்னேன். இனி வந்து நமக்கு பணம் பிரச்சனை கிடையாது. பணம்ங்கிறது இனி கிடையாது. ஏன்னா இயற்கை எப்பயுமே பணத்தை கருதுறவனுக்கு பணம் வராது. அறிவியலை எடுத்துட்டு ஆமாங்க. செஞ்சீங்கன்னா, அந்த அறிவியலை நோக்கி இந்த அருள்ங்கிற பொருள் தானா வந்துரும். அதுக்கு நம்ம கடுமையா மூளைக்கு நம்ம வேலை கொடுக்கணும். நம்ம கடுமையா பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா, தானா வந்துரும். அதனால இனி இந்த 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 கண்டுபிடிப்பு வெளிவரும் பொழுது, இந்த உணவில்லாமல் வாழும் கலை வந்து உலகமெல்லாம் பரவும் பொழுது, பணம்ங்கிறது ஒரு விஷயமே அல்ல. அது வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனால இப்ப பதிவு பண்ணியிருக்கேன். அதான் விஷயமே. அதனால இந்த நியூட்ரான் நம்ம வந்து நீங்க எவ்வளவு பட்டினி போட்டாலும் சாவு வராது. என்னது? ஆமாங்க.
ஏன் எவ்வளவு சாவு பசி வராதுன்னா, பட்டாலும் ஏன் சாவு வராது அப்படின்னா, உங்க உடம்பு வந்து இப்ப என்ன நிலையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு சுத்தமாயிடுது. உடல் எடை குறையல. ஆமாங்க, சிறிது சாப்பிட்டாலும் உடல் எடை கூறல. இப்ப இந்த சிறிது சாப்பிட்டாலும் ஆமாங்க, உடல் எடை கூறலைங்கிறது நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அ ஆமாங்க. சாப்பிடாம இருந்தாலும் உடல் எடை குறையலைன்னாலும் நீங்க சுத்தமாயிட்டீங்க. சிறிது சாப்பிடுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அது ஒண்ணும் ஒரு விஷயமே சிறிது சாப்பிடுறதுங்கிறது அது விஷயமே கிடையாது. அது வந்து அது மனம்ங்கிற ஒரு எண்ணத்துக்காக பல லட்ச ஆண்டுகளாக சொல்லப்படுவது. அந்த திருப்திக்காக ஒரு மிட்டாய் சாப்பிடுறது, ஒரு 1/2 தோசை சாப்பிடுறது, ஒரு சின்ன இட்லி சாப்பிடுறது, அதெல்லாம் உணவே கிடையாது. இந்த எனர்ஜிங்கிறது வேற, உணவுங்கிறது வேற. சரியா? சரிங்க. அப்ப நீங்க நியூட்ரான் எனர்ஜிலயும், அந்த நைட்ரஜன் எனர்ஜில நீங்க வாழ்றனால தான், நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அதான் விஷயமே. ஆமாங்க. இப்போ ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கங்க. செத்து போறான்னு வச்சுக்கங்க. உண்மையில அவன் சாகல. அதுதான் விஷயமே. ஏன்னா, அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நச்சுத்தன்மை அடைந்ததனால் நச்சுத்தன்மை அடைந்ததனால், உள்ளே இருக்கிற அனைத்து உறுப்பு மண்டலமும் கழிவுகளை வெளியேற்ற முடியாமல், அவனை உயிரை பிரித்துக் கொண்டு வெளியே போயிடுச்சு. அவ்வளவுதான். சரிங்க. அப்ப அவன் சாகாத நிலைதான் அவன். ஆனால் ஏன் ஆமாங்க. செத்தான்னா, அந்த நச்சு வெளியேற்ற முடியாதனால இந்த உயிர் வந்து தங்க மாட்டேங்குது. என்னடா நச்சா இருக்குது உடம்பு எல்லாமே நச்சா இருக்குது. இவனை நீ இயக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நச்சினுடைய அதிர்ச்சியின் காரணமாக உள்ளே இருக்கிற போட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கும். இதுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற அந்த ஒளிங்கிற போட்டான்ங்கிற சக்தியானது வெளியே போயிருது. வெளியே போய் அது சுத்திக்கிட்டே இருக்கு. அவனை பார்த்துட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. கேவலமா இப்படி இருக்கிறே நீ, அறிவே இல்லை உனக்கு. அப்படியே அங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அது மோட்சத்துக்கும் போகாது, விடுதலையும் அடையாது. அந்த பூமியிலேயே சுத்தி அது எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரீசைக்கிளிங் உண்டு. எப்படி ஒரு பழைய பிளாஸ்டிக், பழைய கழிவுகளுக்கு ரீசைக்கிளிங் போகுது, பழைய இரும்புக்கு இது மறுபடியும் இரும்புக்கு போகுது. அது தனித்தனி பிரிக்கிறாங்க. அந்த வெவ்வேறு மெட்டலா மாறி திருப்பி பயன்பாட்டுக்கு வர்ற மாதிரி இந்த உயிரும் பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் பயன்பாட்டுக்கு வரும். சரிங்க. உடனே செத்து போய் உடனே எல்லாம் மறு உறவை எடுக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது சரிங்க. ஆனா ஒண்ணு, மறுபிறவிங்கிறது உடனே கிடைப்பேன். நான் இன்னைக்கு செத்து போட்டு நாளைக்கே மறுபிறவி ஏற்படும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆமாங்க. இது சாகாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுதான். இந்த சாகாமல் இருக்கிறது உடலை வச்சுட்டு கிடையாது. அந்த பரிபூரண நிலையிலிருந்து உயிரை விட்டுட்டு இயற்கையோட கலந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த அந்த மைண்டு உடலிலே தவிர அந்த மனம் கவனித்துக் கொண்டே இருக்கும். கவனித்து கொண்டே இருக்கும். அதனால உயிருங்கிறது போறது வர்றதுல பொய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது தற்காலிகமா வந்து குடி இருக்குது. நச்சுத்தன்மை அடைந்துருது. 120 ஆண்டு நச்சுத்தன்மை அடையாம இருந்து அதே தானா கலண்டு போகும். இவன் இந்த தின்னு தின்னு விபச்சாரி மாதிரி தின்னு தின்னு சாதாரண உணவை தின்னு பெருங்குடலையே கெடுத்துறான். பெருங்குடல கெட்டு போச்சுன்னா அது 2வது மூளைன்னு இப்ப சொல்றானுங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆமாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும், அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியும் இப்பதான் சொல்றானுங்க. ஆமாம், இந்த பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் மரணம் உறுதி. அல்லது பெருங்குடல் கெட்டு போயிடுச்சுன்னா அது 2வது மூளை. அங்க நியூரான்கள், கண்ணுக்கு தெரியாத அந்த நரம்பணுக்கள் கோடிக்கணக்கில் இருக்குது. அது அழுகிருச்சுன்னா மூளை கெட்டு போயிடும். மூளை கெட்டு போச்சுன்னா மொத்தம் எல்லாம் செஸ்ட் ஆகும். ஆமாங்க. அதனால ஆனா என்ன அதுதான் விஷயம். எந்த சொல்லுங்க. எந்த எந்த ஆங்கில மருத்துவருக்கும் அந்த குடலை வந்து சுத்தமா வச்சுக்கணும்னு எந்த நோயாளிக்கும் யாரும் சொல்றது இல்லை. இல்ல அது கரெக்டா சொல்லிட்டீங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இழிநிலை வந்து யாரும் ஆரோக்கியமா மாறக்கூடாதுங்கிறது இழிநிலை. புரியுதுங்களா? ஆமாங்க. யாரும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்காம யாரும் ஆரோக்கியத்துக்கு போகக்கூடாது. ஆமாங்க. தத்துவத்தை புரியாதவன் நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். தத்துவத்தை புரியாதவன் நோய்வாய்ப்பட்டு இயற்கை மரணம் சா அடைஞ்சே ஆகணும். சாக வேண்டும்ங்கிறது கீழ்நிலை அறிவு. இங்க உடம்பை சுத்தம் செய்து உன் விருப்பப்படி சாக வேண்டும் என்கிறத மேல்நிலை அறிவு. ஆமாங்க. அப்ப கீழ்நிலை அறிவுங்கிறது மருந்து மாத்திரை சாப்பாடு சாப்பிட்டு சாகுன்னு சொல்றது. அவனுக்கு சித்திரவதைப்படுத்துறதுக்கு தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஆமாங்க. இயற்கை தான் கண்டுபிடிக்குது. இப்ப மனிதன் வந்து இப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன்னா இயற்கையினுடைய ஆற்றலை தாங்க கண்டுபிடிக்கிறேன். இப்ப நானா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சேன், நானா புரோட்டானை கண்டுபிடிச்சேன், நானா நியூட்ரான் கண்டுபிடிச்சேன், நானா தங்கத்தை கண்டுபிடிச்சேன், நானா ஜிங்க் கண்டுபிடிச்சேன், நானா வைரத்தை கண்டுபிடிச்சேன், நானா இந்த பூமியில் இருக்கிற தனிமத்துக்கு நானா கண்டுபிடிச்சேன் இல்ல. இயற்கை ஆற்றல். இயற்கை இயற்கை உதவி தானே. பண்ணது அதிகம் சொல்லி. ஆமா, இத போய் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றது என்ன பெரிய இருக்கு. நான் எங்க கண்டுபிடிச்சா கனெக்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். என்னது? ஆமாங்க. we are இயற்கை only உங்களோட connector. கனெக்ட் ஆகி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். கடுமையா ஆராய்ச்சி பண்ணி
ஏப்பா மனுஷன் செத்துட்டு கிடக்குறானே, கொஞ்சம் கூட கருணையே இல்லையான்ட்டு அவனை தொடர்ந்து, அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நீ தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீன்னா உலகத்துல அதிசயம் என்பது இல்லைன்னு எழுதியிருக்காருங்க ஒரு இடத்துல. ஆமாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியவன் உலகத்துல இனிமேல் எந்த ஆளுமே கிடையாது. திருவள்ளுவருக்கு இணையாக உலகத்துல எவனும் பிறக்கவே முடியாது. அதனாலதான் திருவள்ளுவரை தமிழர்களே திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் மன்னர்களே ஏற்றுக்கொள்ள, அதுதான் சாபக்கேடு. ஆமாங்க. ஆனால் திருவள்ளுவர் அனைத்தையும் எதிர்த்து எழுதினார் பாருங்க, அதுதான் இங்க நிக்குது. அந்த எதிர்ப்பு தான், இந்த எதிர்த்து நிக்குது பாருங்க, அதுதான் ஜெயிக்கும். எப்பவுமே எதிர்த்து நிக்கிறப்போ ஜெயிக்கும். ஆனா எதிர்த்து நிக்கிறப்போ நீ நல்லதின் பக்கம் அத நல்லதை புரிந்து கொண்டு நல்லதுக்காக நீ வாழ்ந்தீனாத்தான் எதிர்க்கு. நீ நல்லதை புரிந்து கொண்டு நல்லது பக்கம் நின்னாவே நீ தீயதை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். ஆமாங்க. அப்படித்தான் திருவள்ளுவர் வந்தாரு. அதனாலதான் திருவள்ளுவர் தான் ஃபைனல், அவ்வளவுதான். அப்புறம் தான் இது வந்து இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். இந்த இடத்துல இதுதான் நடக்குது. ஆகையினால இந்த போரும் இந்த அழிவும் வந்து அது வந்து தீய சக்தியினுடைய வெளிப்பாடு தான். அதுக்கு மாற்றாக இப்ப இந்த கிராஃபைட்டும் இந்த ஜிங்கும் அது உள்ள இருக்கிற கலைவும் சேர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப மணி என்னாச்சு, 10 போதா. நேத்து 4 மணிக்கு எரிய ஆரம்பிச்சது, அதே பீச்சோட எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே பீச்சோட நேற்று ஈவினிங்கா 4 மணிக்கு போட்டதுதான், மாலை நேரத்துல. மாலை 4 மணிக்கு தான் கனெக்ஷன் கொடுத்தேன். அப்பதான் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவர் சொல்லிட்டே இருந்தாரு, யாரு அந்த பொறியாளர் வந்து மூர்த்தி சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு கனெக்ஷன் கூட அவருக்கு என்னன்னே புரியாம அவரே சொல்லிட்டு எனக்கு குவாண்டம், ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டாரு, எனக்கு குவாண்டம்னு என்னன்னே தெரியாதுங்கட்டார். அது இந்தியாவுக்கு எவனுக்கும் தெரியாது, இந்தியாவில எவனுக்கு குவாண்டம்னா தெரியாது. அவர் சொல்லிட்டாரு, நாங்க குவாண்டம்ல எங்களுக்கு கிடையாதுங்க. நான் அதை தான் சொல்றேன், இது குவாண்டம் ஏன்னு. அப்புறம் தான் அவரு, அது எனக்கு புரியலைங்க. ஆனா இருந்தாலும் நீங்க இந்த ரீடிங் காட்டுறீங்க, வோல்ட் காட்டுறீங்க, ஆம்பியர் காட்டுறீங்க, ஆனால் லோ வோல்ட்லயே வேலை செய்யற மாதிரி எல்இடி வந்திருக்குது அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அவர் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாம வச்சிருக்கிற எல்இடி பாத்தீங்கன்னா 2 வோல்ட் 2.25 வோல்ட் எரிகிறது. இப்ப பாத்தீங்கன்னா 1/2 வோல்ட் 1 வோல்ட் 1 வோல்ட்ல எரியற மாதிரி எல்இடி கண்டுபிடிச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? சரி சரி. அத அவர் சொல்லி இருக்காரு, எனக்கு புரியல. அவர் நான் என்னடா லைட் எரிய சொல்றேன், நாம தான் ஏற்கனவே லைட் எரிவிச்சு பார்த்தாச்சு இல்லையா. நாம வந்து ஆம்பியர் அதிகப்படுத்தல நான் ஆராய்ச்சி பண்றேன். அந்த கோவத்துல இருக்கிறான், ஆம்பியர் ஏன்டா வரமாட்டேங்குது, வோல்ட் எதுல வச்சாலும், இப்ப நீங்க தண்ணியில வச்சாலும் 6.600 மில்லி வோல்ட் வரும். இதே நீங்க வெள்ளி வச்சு பாத்தீங்கன்னா 1000 வோல்ட் வரும், 1000 மில்லி வோல்ட் வருங்க. ஏன் இப்ப நீங்க அலுமினிய கம்பி செம்பு கம்பி வச்சிருக்கிறீங்க இல்லையா, நீங்க வெள்ளி கம்பி வச்சு பாருங்க, 1000 மில்லி வோல்ட் வரும். நம்பவே முடியாது உங்களால. கையில இருக்கிற மோதிரமோ ஏதோ ஒரு வெள்ளி கம்பி இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வெள்ளி இருந்ததுன்னா அது பாசிட்டிவா வச்சுக்கோங்க, நெகட்டிவ்க்கு அலுமினியம் கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. வச்சு பாருங்க, 900 மில்லி வோல்ட் வரும். என்னது 900 மில்லி வோல்ட்? உங்களால நம்பவே முடியாது. உங்களால நம்ப முடியாத அளவுக்கு. எது மைக்ரான் ஸ்டேட்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ல இருந்து, இதுதான் விஞ்ஞானமே. அப்ப இதுலயும் அதே வைப்ரேட்டர் தான் வருது. இப்ப இந்த தண்ணி, இப்ப வெள்ளி கம்பி வச்சுக்கலாம், அல்லது வெள்ளி கம்பி பாசிட்டிவ் ஆகும், நெகட்டிவ் வந்து அலுமினிய கம்பி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, இது தண்ணியை விட 10 மடங்கு டென்சிட்டி அதிகம், எது இந்த வெள்ளி. ஆனால் 10 மடங்கு 11 மடங்கு 10.5 டைம்ஸ் வந்து திக்கர் தேன் வாட்டர். வாட்டர் எப்ப 1ன்னு வச்சுக்குவாங்க, வாட்டர் 1, அப்ப 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கு. அதாவது எத்தனை தடவை திக்னஸா இருக்கு, டென்சிட்டி எவ்வளவு இருக்குங்கிறது அது வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. வாட்டர் 0, வாட்டருங்கிறது 1, அப்புறம் 2, 3, 4, அப்படி இரும்பெல்லாம் 7.5, அலுமினியம் 7.2, 3க்கு போகும், வெள்ளி வந்து 10.5க்கு போகும், தங்கம் வந்து 13, 14, வெள்ளி தங்கம் 13, 14க்கு போகும், மெர்க்குரி வந்து 18, 19க்கு போகும்னு நினைக்கிறேன், நான் படிச்சிருக்கேன். இருக்கு டென்சிட்டி. அதாவது இந்த அடர்த்தி தான் காரணம். அந்த அடர்த்தி அதிகமாக வீரியம் அதிகமாயிட்டே போகும், வீரியம் அதிகமாயிட்டு. ஆமா, இது ஒரு கணக்கு. அதனால நீங்க வெள்ளி வச்சு, இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இது தண்ணீர் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த தண்ணீர் அதிர்ந்து கொண்டு இருக்கிறனாலையும் அந்த போட்டான் ரிலீஸ் ஆகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு கம்பி வழியா பூந்து நேர்கோட்டுல போறது வந்து வட்டமா மாறி மின்சாரத்தை கொடுத்துருது. அப்ப நடக்கிறப்ப என்னன்னா, அந்த புரோட்டான் நகரும், அந்த புரோட்டானும் எலக்ட்ரான், அந்த புரோட்டானும் நியூட்ரானும் இந்த 2 சேர்ந்தது அது நகரும். சாகவும் சாகாது. நீங்க இப்ப கனெக்ஷன் பண்ணி பாருங்க, லைட் தெரியும்.
சரி சரி. ஏன் சாகலைன்னு கேட்டீங்கன்னா, சாகக்கூடாதுங்கிறது தான் இயற்கை நோக்கம். இப்ப நீங்க வந்து நீங்க டிஸ்டில் வாட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்கள சந்தேகம் சுத்தமா போயிரும். டிஸ்டில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரல். டிஸ்டில் வாட்டர்னா எதுவுமே இல்லாததுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் பழைய கணக்கின்படி பார்த்தீங்கன்னா, அது செத்து போச்சுன்னு அர்த்தம். எதுவுமே நடக்காது. அ ஏன்னா டிஸ்டில் வாட்டர் குடிக்கிறதுக்கே ஆகாதும்மா இந்த முண்டங்கள். இந்த வெள்ளைக்கார முண்டங்கள், டிஸ்டில் வாட்டர் குடிக்கக் கூடாதுன்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. டிஸ்டில் வாட்டர் குடிக்கக்கூடாது. ஒரு தவறான கருத்து இருக்கு. அப்படி பார்த்தா மழை நீரே குடிக்கக் கூடாதுன்னு சொல்றான். மழை நீரே ஆமாங்க. அது எதுவும் ஈக்குவலா உள்ளதுதானங்கய்யா அது. அறிவு கெட்டவனுங்க. எங்கேயாவது இப்படி மழை நீரை குடிக்கக்கூடாதுன்னு சொல்றவன் எங்கேயாவது இருக்கானா இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் தான் சொல்றது. ஆமாங்கய்யா. அவன் விபச்சாரிங்க. வெள்ளைக்காரனாவே விபச்சாரின்னு அர்த்தம். வெள்ளைக்காரனாவே விபச்சாரி தான். அவன் தானே நம்ம நாட்டை அது கெடுத்திருக்கான். வந்து காலையில இதுதாங்க. அதுதான் விஷயமே இருக்கு. பரவாயில்ல ரொம்ப நேரம் பேசிட்டோம். இன்னைக்கு நேத்து பேசல. அதை கூப்பிட்டு பார்த்தா சரி இப்போ பண்ணிருந்தீங்களா அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. அது அப்படியே போகட்டும். அது சரி. அப்படியே அந்த அதாவது அந்த கல்வி கட்டணம்ங்கிறது தான். அதாவது உற்றுளி உதவியும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சிறன் எழுதுறான். அந்த மன்னர் எழுதுறான், ஆசிரியர்ன சாதாரணமானவல்ல, அவன் கேட்பதை குடு, அது மட்டும் இல்ல அவனோடு இரு, அப்புறம் அவனோட வாழு, அவன் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா தான் அவன் உண்மையை சொல்லி தருவான்னு அவர் எழுதியிருக்காரு அதுல. சரி சரிங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது. ஐயோ பணம் போகுதேன்னு நினைச்சே மாவன உனக்கு கல்வி வராதுன்ட்டான். என்னது? கண்டிப்பாயா. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது. அந்த கஷ்டம் வந்தா கூட முடியாமல் சோம்பி தெரியாமல் கூட இருந்தீன்னா அப்படி கற்றினா தான் உண்மையான கற்றல். அதாவது கை அறுத்து கற்றுக்கொள்வதா உண்மையானது. கை அறுத்து கற்றுக்கொள்வதுதான் உண்மையான கல்வி. அப்பதான் நிக்கும். அப்படியே நீ சும்மா கத்துக்கிட்டே பாரு, என்கிட்ட வந்தவன அப்புறம் நீ திருப்பி வந்தான்னு சொல்லி தர மாட்டான். திருப்பி வந்த ஆமாங்க. நீ யாரா இருந்தாலும் சரி. அதாவது அந்த அந்த மனசு மாறிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடவுளே ஆனாலும் மாற்ற முடியாது. அதாவது அந்த மனம் கோணுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மனம் கோணுச்சுன்னா முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். யாரும் அந்த மனம்ங்கிறது அது அப்பாற்பட்டதுங்க. நீங்க வந்து அறிவியலுக்கெல்லாம் அந்த பகுத்தறிவு மயிறு மட்டைக்கெல்லாம் பொருந்தாது. ஆமாங்க. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நீங்க வினை செய்து. அதனாலதான் நீங்க கல்வி கட்டணம் கற்றேன்னு சொல்றது உறுதிப்பாடு. கற்றேங்க கட்டுல அது வேற. உங்களோட சூழல், நீங்க யாரு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க பின்னணி என்ன, குடும்பம் என்ன, என்ன வறுமைன்னு, என்ன படிச்சீங்க, என்ன சம்பளம், இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. என்ன எனக்கு தெரியாது. ஆமாங்க. ஆனா இன்ஸ்டிடியூஷன் வரும் பொழுது எல்லாம் விசாரிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு தான் உள்ளே சேர சொல்றான். என்னது? ஆமாங்க. ஆனா நான் அப்படி கேட்கறதே இல்லையே நானு. ஆமாங்க. அப்ப வீக்னஸ் பாயிண்ட் நானா அல்லது வீக்னஸை பயன்படுத்துகின்ற மாணவர்களா அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது நான் உண்மையாத்தான் மாணவர்கள். நடந்துக்கிறேன். நான் உண்மையாத்தான் நடந்து கொள்கிறேன். ஆனா நான் கடுபிடி காட்டுறதே இல்லையே. ஆமாய்யா. கடுபிடி காட்டுறதா இருந்தா இன்னைக்கு நான் வீடியோ போட மாட்டேன்ல. ம்? கண்டிப்பா உண்மையா. அதனால உண்மையின் பக்கம் நில்லுங்கள். அது வெற்றி உண்டாகும். அது பணம் இன்னைக்கு போகலையா? பணம்ங்கிறது எங்க மனுஷன் கண்டுபிடிச்சதுங்க. இதை வச்சுட்டு என்ன? சரி, உங்கள்ட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருந்து என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் நடக்காது. உங்களால யாருக்கு நன்மையும் கிடையாது. கண்டிப்பா அதுக்கு சரியா. எத்தனை எனக்கு 100 கோடி 1000 கோடி 10,000 ஒவ்வொரு மந்திரியும் தமிழ்நாட்டுல அடிச்சிருக்கிற கொள்ளை அடிச்சு வச்சு சாராய வியாபாரியில இருந்து எல்லா அமைச்சர்களுக்கும் 10,000 1,00,000 கோடி ரூபாய் கையில வச்சிருக்காங்க. 1,00,000 கோடி வச்சிருக்காங்க. தினம் 1000 கோடி அடிக்கிறவன் எல்லாம் இருக்கான் இந்த தமிழ்நாட்டுல. அவளை என்ன ஆக போறான்னு நினைக்கிறீங்க? அவன் 60 வயசுல சாக போறவன், 70 வயசுல நோய் வாய்ப்பட்டு சாக போறவன், கூத்தாடுவான். எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் மரகண்டு போனவனுங்க. அத்தனை பேர் இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். அத்தனை பேர் இத்து போயிருவானுங்க. ஆமாங்க. இல்ல 72 பாருங்க, 75 வயசு ஆனவன்லாம் இன்னும் அமைச்சரா இருக்கான்னா நமக்கு எரிச்சலா இருக்குதா இல்லையா? அது உங்களுக்கு ஆசை, பதவி ஆசை. என்ன இதனால என்ன தமிழ்நாட்டுக்கோ உலகத்துக்கு என்ன நீ காட்ட போற? நீ இதுதான் இருக்க போகுது. ஆக அதெல்லாம் இருந்த அதனாலதான் வள்ளுவர் எழுதுவாரு, இந்த மாதிரி மந்திரிகள் இருக்கிறனால நாடு உருப்படுறதுல எழுதியிருப்பாரு. மந்திரிகளை பத்தி கடுமையா ஆமாங்க. எழுதியிருக்காரு. மந்திரிகளை பற்றி திருவள்ளுவர் வந்து அவங்க திருடருக்கு சமம்ங்கிறாரு. திருடர் மட்டும் இல்ல, ஒரு மந்திரி திருடோன்னு நினைச்சிட்டாவே 70 கோடி திருட்டுக்கு சமம்ங்கிறார். 70 கோடி திருட்டுக்கு சமம் தான் ஒரு மந்திரி திருட வேணும் நினைக்கிறது அப்படிங்கிறார். ஆமாய்யா. இவ்வளவு அறம்பொருள் இன்பம் நாகரிகம் படைத்த நாம் ஏன் இந்த இழிநிலைக்கு இருக்கிறோம்னா,
காரணமே இந்த வெள்ளைக்காரனுடைய விபச்சார கல்வி முறையை வந்து நம்ம மேல திணிக்கப்பட்டது. நாம் 2000 ஆண்டுகளாக சோம்பேறிகளாக இருந்தது. நாம தான் சோம்பேறியா இருந்திருக்கோம். 2000 ஆண்டுகளா சோம்பேறியா இருந்து, அந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையாகி, விபச்சாரம், சாராயத்துக்கு தொடர்ந்து நாம் அடிமையாகி, இன்னும் நாம் முழிக்காம இருக்கிறோம்னா இதுக்கு காரணம். இனி விழித்துக் கொள்ளுகின்ற காலம் வந்தாச்சு. இப்ப கண்டுபிடிச்சே வந்தாச்சு. இத ரெஜிஸ்டர் பண்ணி உலகத்து எல்லா மக்களுக்கும் ரூ. 10 செலவுல மின்சாரத்தை குடுக்கறதுதான் தமிழர் நாகரிகமாக இருக்கும். இந்த தமிழர் நாகரிகம் உலகத்துக்கு அது பயன்பட வேண்டும். தமிழர் நாகரிகம்னா தமிழுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சம் பூரம் தமிழர் நாகரிகம் தான் பரவ வேண்டும். அங்க போய் எல்லாத்தையும் நம்ம மக்களை வந்து இந்த 800 கோடி, 900 கோடி, 1000 கோடி மக்களுமே எல்லாம் இந்த ஒரே குலத்தை சேர்ந்த யாதும் ஊரே யாவரும் குலம்னு சொல்ற மாதிரி ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நிறைவு செய்யறேன். மறுபடியும் வாய்ப்பு இருந்தா பேசுவோம். சரிங்களா? நன்றிங்க. சரி, நன்றி.